இங்கே அவர் நினைவுல எண்ணத்தின் ஓரத்தில் கூட தீமையான எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தீமை பாராத சுத்தக்கண்ணரா இருக்கிறார். அவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது பாருங்க. அவருடைய எல்லா நினைவுகளும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13ஆம் வசனம் வரை நாம் ஒரு 2 வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை. இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை மட்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தார்க்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் பாருங்க, அக்கிரமக்காரன், பாவிகள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள், கர்த்தர் பாருங்க மனதுருகிறது மாத்திரமல்ல, மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரா இருக்கிறார். 8ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு மேல பாருங்க, தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு புஸ்தகமே தேவையில்லை. பாருங்க, வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா பாருங்க சிந்தனைகளும் நோக்கங்களும், நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் போட்டு வைத்திருக்கிற அநேக திட்டங்களை பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த ரகமான திட்டங்களை உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டத்தை எல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்வது? இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பாருங்க, கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் எப்படி வாழ்வது, அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் எப்படி பாருங்க அனுபவிப்பது? அருமையானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பாருங்க இந்த செய்திகள், நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களாக மாறுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், ஆதியாமம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 7. இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யாக்கோபு பாருங்க, அவருடைய அந்த மகன்கள் எல்லா பிள்ளைகளை பார்க்கிலும் யோசேப்பின் மேலே மிகவும் அன்பு கூர்ந்து பாருங்க, ரொம்ப நேசிச்சு அவருக்கு பல வர்ண அங்கி எல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க, ரொம்ப செல்ல பிள்ளை, நம்முடைய பாஷையில சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப செல்லமா வளர்க்கிறார் யோசேப்பு. யோசேப்புக்கு பாருங்க ஒரு பெரிய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கர்த்தர் அங்கே கொடுக்கிறாரு. 7ஆம் வசனத்துல வந்து பாருங்க, அதுல போடப்பட்டிருக்கும், நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி வணங்கி நின்றது என்றார். அந்த யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்காரு. அந்த சொப்பனத்தை யார் தருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்தின் மூலமா அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டத்தை உன்னை குறித்து போட்டு வைத்திருக்கிறேன் யோசேப்பே என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது, இந்த யோசேப்பு பாருங்க அண்ணன்மார்கள்ட்ட, தாய் தகப்பன்மார்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க அங்கே பகை உண்டாகிறது. கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 9ஆம் சொல்லுவாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைய வணங்கிட்டு இருக்குது. பாருங்க, அப்பாக்கே ரொம்ப கோபம் வந்துருது, என்ன நானும் உன்னைய வணங்குறேன். அருமையானவர்களே, இங்க திட்டம் மனுஷருடைய திட்டம் அல்ல, இது யாக்கோபின் திட்டம் அல்ல. பாருங்க, அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தனால யோசேப்பை குறித்து யாக்கோபு ஏதோ பெரிய அளவுல திட்டம் போட்டு வைக்கல. ஆனா தேவாதி தேவனுடைய திட்டம் உயர்ந்த ரகமான திட்டமா இருந்தபடினாலே பாருங்க, அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வந்து யோசேப்பை பகைக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துல பாருங்க 37ஆம் அதிகாரம் 24 வசனத்துல போடப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 37:24. யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு ஒரு வெறுப்பு, கசப்பு இருந்தா சொந்த சகோதரனை தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மாத்திரமல்ல, அங்க இருந்து வர்றாங்க, அந்த மீதியானையை கடந்து போறதை பார்த்த உடனே அந்த இஸ்மவேலர்ட்ட 20 Sister Radhani, please turn on a video, please. அருமையானவர்களே, அவருடைய நோக்கம் என்ன? யோசேப்பு தரிசனம், அவருடைய திட்டம் எப்படி நிறைவேறும்? குழியில போட்டா ஒரு வழியா 20 வெள்ளிக்காசு கிடைச்சது. இவனை வித்தே போட்டா யோசேப்பு இதோட க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு.
அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாருங்க, எல்லாரும் மனுஷர்கள் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. தீமைக்கு ஏதுவான எண்ணங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாருமே பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும், மேல ஒரு படி உயர்ந்து வரணும், நல்ல அந்தஸ்துல இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களை குறித்து நன்மையான திட்டங்களை போடுகிறவர்கள் அல்ல. சொந்த சகோதரனை பகைத்து அவனுடைய பாருங்க ஒரு இரக்கமே இல்லாம 20 வெள்ளிக்காசுக்கு முன்ன பின்ன தெரியாத இஸ்மாவேலை வித்து போட்டாங்க. அதோட யோசேப்பின் சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் நேற்றும் என்றும் மாறாததாகவே இருக்கிறது. பாருங்க, யோசேப்பை உயர்த்துகிறதற்காகவே அங்க பார்வோன்ட்ட ஒரு சொப்பனத்தை வர வச்சு கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆதியாகமம் 41:41. அருமையானவர்களை, இங்க போடப்படுற அந்த தரிசனத்தை, அந்த கனவு, அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு ஆள் கூட இல்ல. அங்க ஜெயில இருக்காரு, எல்லாம் கடந்து வர்றாரு. இதெல்லாம் கடந்து இந்த சம்பவத்தை எல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நான் நேரம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 இங்க போடப்பட்டிருக்கோம். இந்த யோசேப்பை என்னெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சகோதரர்கள் செய்த மத்தியிலே இங்க என்ன ஆகிறார் பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க அதிகாரியாக்கினான். அருமையானவர்களே, சகோதரர்கள் நினைச்சாங்க, அப்பா நினைச்சாரு, அவ்வளவுதான், யோசேப்பு இறந்தே போயிட்டான், குழியில போட்டாங்க, யோசேப்பன் ஒருத்தனை நான் பெத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமையாக எண்ணினார்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பாருங்க இஸ்மவேலர்ட்ட அந்த வித்து போட்டப்பையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் பாருங்க அந்த ஜெயில்ல அவர் யோசேப்பு கிடைப்பாரு. இந்த போத்திபாருடைய மனைவி தகாத ஒரு கேஸ்ல பாருங்க அந்த சிறைச்சாலையில இருக்கும் போது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அருமையானவர்களே, ஒரு மனுஷனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் பாருங்க யோசேப்பு ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா கர்த்தர் அங்க ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பாரு. பாருங்க அருமையானவர்களே, அங்கே கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு உயர்ந்தவைகளா இருக்கிறது. அப்படியே குழியில போட்டு இஸ்மவேலட்ட வித்து போட்டு இவன் சிறைச்சாலை போனே அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லங்க. கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாதவைகளா இருக்கிறது. அது பாருங்க நிறைவேறியே ஆகும். தீமையாக பாருங்க மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்களை பார்க்கிலும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. நன்மையான திட்டங்களாக இருக்கிறதுனால் மாத்திரமல்ல, அதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் செய்து முடிக்கும் அளவும் அந்த திட்டங்களை நீங்கள் பாருங்க பெரும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அதனாலதான் அங்க யாக்கோபிட்ட சொன்னாரு, நான் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவு உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கும் பாருங்க. யோசேப்பு சொல்றாருங்க, ஒரு பெரிய பஞ்சம் எல்லாம் வருது, சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க, பஞ்சம் பிழைக்கிறதுக்காக மறுபடியும் சகோதரர்கள், அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேயே வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யோசேப்பு சொல்றாரு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அருமையானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாஸ்தவம் பாருங்க, அவருடைய திட்டங்கள் தீமைக்கு அல்ல, அவைகள் எப்போதும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. இங்க இவங்கெல்லாம் நினைச்சாங்க பாருங்க, தீமையா நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய இல்ல, தீமையே செஞ்சாங்க, அதுதான் உண்மை. தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்ல, தீமைதான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நேற்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி தீமையிலிருந்து அவருடைய திட்டங்களை நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து பாருங்க இன ஜன பந்துக்கள் பாருங்க உங்களுக்கு தீமையான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவைகளை பார்க்கிலும் நன்மையின் கரத்தை உடையவர், நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிற இந்த தேவாதி தேவனுடைய கரம் அருமையானவர்களே உங்களுக்கு பாருங்க நன்மையை செய்கிறதிலே அதிக 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 நிச்சயமா இருக்கிறார். இங்க எப்படி யோசேப்புக்கு பாருங்க தீமைய செஞ்சாங்க, ஆனா கர்த்தர்
நன்மையாக முடிய பண்ணினார். அதுவும் எதுக்காகவா பாருங்க, உங்களை உயிரோட காக்கும்படிக்கு மாத்திரமல்ல, வெகு ஜனங்களை, அருமையானவர்களே, அநேக ஜனங்களை போஷிக்கிற, ஒரு காப்பாற்றுகிற, நாட்டையே பாருங்க காக்கிற ஒரு பெரிய பொறுப்பு எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கிட்டார். மனுஷன் போடுற திட்டத்தை பார்க்கிலும் நம் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க மகா பெரிய திட்டங்கள். அதனாலதான் ஏசாயா சொன்னாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவா உன்னை குறித்து என் நினைவுகள் உயர்ந்தவைகளா இருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ இந்த பூமியில வாழ்ந்தோம், ஒரு அம்மா அப்பாக்கு அட்ரஸ் இல்லாத ஊர் பேர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த ஜனத்தோட ஜனக்கூட்டத்தோட இருக்கோம். இல்ல, உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தருடைய திட்டங்கள், அவருடைய பாருங்க அனாதியான தீர்மானங்கள் வானளாவிய திட்டங்களா இருக்கிறது, நன்மையான திட்டங்களா இருக்கிறது. பாருங்க, இன்னும் ஒரு வேத பகுதியை நாம் பார்ப்போம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எஸ்ரா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3ஆம் வசனம் வரை. இந்த எஸ்ரா புஸ்தகத்திலே இங்க போடப்பட்டிருக்கிற இந்த கோரேஸ் என்பவரை குறித்து பாருங்க நாம் பார்க்க போகிறோம். இந்த கோரேஸ் என்பவரை குறித்து ஒரு சில குறிப்புகள் முன்பதாக சொல்லிவிட்டால் உங்களுக்கு இன்னும் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கோரேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு, அந்த பேருக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, இழிவானவன். பாருங்க, ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவன், வாழுகிறதற்கே அருகதையற்றவன். பாருங்க, கோரேஸ் என்ற பேருக்கு அப்படிதான் ஒரு அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று நூல்கள்ல இப்படி எழுதி இருக்கிறாங்க. பாருங்க, இந்த பெர்சிய தேசத்தினுடைய ராஜா, அவருடைய மறுமனையாட்டிக்கு இந்த கோரேஸ் என்கிற இந்த மகன் பிறக்கிறான். ஒரு புறஜாதியான மனுஷன். பாருங்க, அந்த காலத்துல இந்த சம்பிரதாயங்கள், இந்த ஜோசியம் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்த மாத்திரத்துல அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பையன் அவங்களோட இருந்தானா ராஜ்யபாரத்திற்கே பெரிய அவமானம் வந்துடும், ராஜ்யபாரமே இவனால அழிஞ்சு போயிடும், முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இவனை என்ன செய்யறாங்கன்னா, அவர் இந்த பெற்ற தகப்பனே இவனை எப்படியாவது கொன்னு போட்டுரு அப்படின்னு சொல்லி தாயிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கொல்லுகிறதற்கு மனசு இல்லாம, எப்படி பெத்த பிள்ளைய கொல்ல முடியும் பாருங்க, கொல்லுகிறதற்கு மனசு இல்லாம ஒரு மேய்ப்பர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஆனா அந்த மேய்ப்பர்களிடம் பாருங்க இந்த கோரேஸ் வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த மேய்ப்பர்கள் தான் இவருக்கு பாருங்க வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய மனுஷனாவை கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து இந்த கோரேஸ் வருகிறார். பாருங்க, இவர் கர்த்தரை அறியாத பின்னணி, பெர்சிய தேசத்தினுடைய பாருங்க அந்த சந்ததி, பெர்சிய தேச ஜாதியான். பாருங்க, இவர் பிறப்பிலேயே பாருங்க ஒரு யூதர் கிடையாது, கிறிஸ்துவை குறித்து அறியாதவர். பாருங்க, அருமையானவர்களை, கொல்லும்படி தகப்பனே பாருங்க கைவிட்டுட்டாரு. அவ்வளவுதான், இந்த பிள்ளை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டாரு. எங்கேயாவது தூக்கி போட்டு கொள்ளுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. அருமையானவர்களே, இந்த தகப்பனாலே கைவிடப்பட்டு, தகப்பனாலே கீழே வெறுத்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட அந்த கோரேசை குறித்து கர்த்தர் இங்கே ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருந்தார். பாருங்க, பாபிலோனியர் பாருங்க இஸ்ரவேலரை சிறைப்பிடிச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த சிறைப்பட்ட ஜனங்களை மீட்கும்படிக்கு, இடிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு புறஜாதியான இந்த கோரேஸ் என்கிறவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாம நினைச்சுட்டே இருக்கிறோம் கர்த்தருடைய திட்டங்கள்லாம் ஒண்ணுமே புரியாம இருக்குது, ஏதோ ஒண்ணுமே நமக்கு பாருங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. இல்லங்க, கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாம் அருமையான திட்டங்கள் மாத்திரமல்ல, அது அதிசயமான திட்டங்கள், நம்முடைய நினைவுக்கு எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அதை குறித்து, இந்த கோரேசை குறித்து நாம் வாசிப்போம் என்றால் பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, இங்க மறுபடியும் போட்டிருக்காங்க பாருங்க, பெர்சியாவின் ராஜா, பெர்சியா ராஜ்யத்தின் ராஜா. பாருங்க, இவர் இஸ்ரவேலருடைய ராஜா அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா அல்ல, பெர்சிய தேசத்தினுடைய ராஜா. அங்கே போடப்பட்டிருக்கோம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரளி, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இங்க பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே கோரேசை குறித்து இங்கே பாருங்க எரேமியா சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒரு புறஜாதியான், கர்த்தரை குறித்து அறியாத ஒரு மனுஷன் இஸ்ரவேலருடைய அந்த
எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை கட்டும்படிக்கு தேவன் முன்குறிச்சிட்டாராம், தெரிந்து கொண்டுட்டாராம். அதனாலதான் பாருங்க, கோரேசனுடைய தந்தையும் தாயும் கைவிட்டு அவங்க அவனை கொல்லும்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, கோரேசனுடைய அப்பா நினைச்சிருப்பாரு, ஒரு பிள்ளை பிறந்தது, ஓகே அவனுக்கு வாழ தகுதி இல்ல, அவன் அன்றோட மறிச்சு போயிட்டான் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே உங்களை கண்டவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களை குறித்து அனாதியான திட்டங்களையும் தீர்மானங்களையும் போட்டு வைத்து பிற்பாடுதான் பாருங்க தாயின் கற்பத்திலிருந்தே வெளிப்பட செய்கிறார். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு மனுஷன் பாருங்க இந்த கோரேஸ். இங்க போடப்பட்டிருக்காங்க, கோரேஸ் பாருங்க, அவரை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே எல்லா ஜனங்களையும் பாபிலோன்லயே இருக்கிற தரியு ராஜா பாருங்க பயந்துட்டு பாரு, இந்த ஜனங்களை எப்படி பாருங்க மீட்டு எடுக்கிறதுன்னு. இந்த தரியு ராஜாவுக்கு கோரேஸ் தான் போய் பாருங்க உதவி செய்து இந்த ஜனங்களை எல்லாம் மீட்டுட்டு வந்த மாத்திரத்துல, ராஜ்யங்கள் எல்லாம் மீட்டுட்டு வந்தோடனே இந்த கோரேஸ் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நான் தான் போய் மீட்டுட்டு வந்தேன், நான் தான் சண்டையை போட்டு ஜெயிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வந்தது மாத்திரமல்ல, நான் தான் புஜ பராக்கிரமன் அப்படி சொல்லலங்க. இங்க போடப்பட்டிருக்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தார், நான் போய் ஏதோ கட்டி அப்படி எல்லாத்தையும் உருவாக்கி எல்லா ராஜ்யத்தையும் நான் உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன், நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், நான் மீட்டு கொண்டுட்டேன். இல்ல, பரலோகத்தின் தேவன் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. எப்படி கோரேசனுடைய உள்ள எப்படி கர்த்தரை பாருங்க பாராட்டுகிறது, கர்த்தரை குறித்து அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது பாருங்க. அதனாலதான் அவனுடைய தாய் தந்தை எல்லாரும் தூக்கி போட்டு அவ்வளவுதான் இவனுடைய சாப்டரை முடிங்க அப்படின்னு சொன்னா கூட, ஒரு அத்தியாயம் முடிந்து விட்டது என்று தகப்பன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்கே புதியதொரு துவக்கத்தை உருவாக்குகிறார், புதியதொரு ஆரம்பத்தை அங்கே தொடக்கி வைக்கிறார் பாருங்க. எப்படி பார்வோன் தேசத்துல அரண்மனையில அந்த மோசைய மாத்திரம் இல்ல, இந்த இஸ்ரவேலருக்குள்ள பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போட்ட அந்த நைல் நதியிலிருந்தே மோசைய கண்டெடுத்து பார்வோனின் குமாரத்தையே கொண்டு போய் வளர்த்து மறுபடியும் பார்வோனுக்கு விரோதமாகவே எழும்பி வர செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு பெரிய திட்டத்தை மோசையை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருந்தார் பாருங்க. அதே போலதான் கோரேசை குறித்து, இழிவானவன் தகுதியற்றவன் வாழ்வதற்கே பாருங்க ஒரு அருகதையற்ற நிலைமையிலிருந்து தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமை வாழ்றதுக்கு பாருங்க. பிறந்த குழந்தை என்ன பாவம் செய்திருக்கணும் பாருங்க, பிறந்த உடனே ஒரு நிற்கதியற்ற நிலைமை, அவல நிலை. அப்பேற்பட்ட நிலைமையில மனுஷனுடைய திட்டம் அல்லங்க, கர்த்தருடைய திட்டம் அங்கே கோரேசின் மேலே வெளிப்பட்டபடினாலே மேய்ப்பர்கள் பாருங்க அவரை அருமையா வளர்த்து எடுத்து பாருங்க, கர்த்தர் அவனை கோரேசை பாருங்க அவருக்கென்று உபயோகப்படுத்துகிறார், அவருக்கென்று பயன்படுத்துகிறார். ஏசாயா இவ்வாறு கோரேசை குறித்து சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. ஏசாயாவின் புஸ்தகம் 45 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறதாவது பாருங்க. இந்த கோரேசை குறித்து இங்க 7 விதமான ஆசீர்வாதத்தை இங்க ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாராம், கோரேசனுடைய வலது கைய கர்த்தர் பிடிச்சிருக்கிறாராம். அருமையானவர்களை, எப்பேற்பட்ட மகத்தான திட்டத்தை குறித்து கோரேசை குறித்து பாருங்க கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் முன்னாடி நடந்து போறாரு கோரேசுக்கு முன்பாக, கோணலானவை செவ்வையாக்குவேன். எதெல்லாம் பாருங்க அவருக்கு விரோதமாக எழும்பி நிக்குதோ அப்பேற்பட்ட எல்லா தடைகளையும் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறாராம். உன்னை பெயர் சொல்லி அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு. நான் தான் உன்னை அழைச்சேன் அப்படின்னு இந்த புறஜாதி எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு, அறிந்து கொள்ளும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம். எந்த மனுஷனால வெண்கல கதவுகளை உடைச்சு பாருங்க எல்லா இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கிறாராம். இருப்பு தாழ்பாடுகள், வெண்கல கதவுகள், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். பாருங்க, கோரேசு பிறந்ததுன்னே கடவுளை பிடிச்சு அப்படியே ஒரு இஸ்ரவேல் தேசத்தான் அல்ல, யூதர் அல்ல, அவர் அறியவே இல்லை, நீ என்னை அறியவே இல்லை, ஆனாலும் என்னுடைய நாமத்தை உனக்கு தரித்தேன். அருமையானவர்களே,
எப்பேற்பட்ட மகத்தான தேவன் பாருங்க. ஒரு இஸ்ரவேலருடைய எருசலேமின் தேவாலயத்தை கட்டும்படிக்கு யூதர் அல்லாத புறஜாதியான ஒரு மனுஷனை அவருடைய தாயின் அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே கோரேசை குறித்து ஒரு மகா பெரிய திட்டத்தை போட்டு அவருடைய தெரிந்து கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு முன்னாடி போறாராம். அருமையானவர்களே, பேர் சொல்லி அழைக்கிறாராம். நான் தான் உன்னை கரம் பிடிச்சிருக்கேன்னு மத்த எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படிக்கு உள்ள இருக்கிற புதையல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேவாலயத்தை கட்டும்படிக்கு வேண்டிய எல்லா பொக்கிஷங்களையும் எல்லா புதையல்களையும் அதற்கு தேவையான எல்லா சம்பத்துக்களையும் தேவனே பாருங்க கோரேசுக்கு கொடுத்தார் என்று இங்க ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அவருடைய தேவனை குறிச்சு இவர் அறியவே இல்லை. ஆனாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இன்னைக்கு கூட நீங்க இப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா? கோரேசை போல கைவிடப்பட்ட நிலைமையிலே, தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே எனக்கு தகுதி இல்லை, இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, வாழவே பிடிக்கல, வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்க இந்த தேவனை அறியாமல் இருக்கிறீர்களா? ஆனாலும் உங்களை தாயின் கற்பத்திலிருந்து உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீ வாழ்வதற்காகவே இந்த பூமியில் உன்னை பிறப்பித்தேன், உன்னை உருவாக்கினேன். உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள், என்னுடைய திட்டங்கள் மகா பெரியவைகளா இருக்கிறது. எப்படி கோரேஸ் பாருங்க தேவாலயத்தை கட்டினா அங்க திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிப்பார்கள். தேவாலயம் கட்டுறது எதுக்கு? ஒரு கட்டடத்தை கட்டி வைக்கிறதுக்கா? இல்ல. தேவாதி தேவனை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ அதிகாரம் உள்ள தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக, இஸ்ரவேலருக்கு பாருங்க பிரயோஜனமாக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த கோரேசை தேவன் பயன்படுத்தினது போல உங்களையும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று, உங்களுடைய குடும்பத்தின் பிரயோஜனத்திற்கென்று அநேகரை பாருங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இழுத்து கொண்டு வரும்படியாக, அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமான கருவியாக பயன்படுத்தும்படிக்கே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க இந்த கர்த்தரை இந்த நாள் வரைக்கும் அறியாமல் தெரியாமல் பாருங்க அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளாம நீங்க தனிமையில இருந்திருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும் இப்படிப்பட்ட நிலைமையில் அங்கலாய்த்து கொண்டு மனம் அடிந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த வேலை உங்களுடைய ரட்சிப்பின் தருணமா இருக்கிறது. எப்படி யோசேப்பினுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு சகோதரர்கள்லாம் நினைத்த போதும் கர்த்தருடைய தீர்மானம், அவருடைய அனாதி திட்டங்கள் அவரை உயர்த்தி எகிப்து தேசம் முழுமைக்கும் பார்வோனுக்கே அதிபதி ஆக்கின அவருடைய திட்டம் பாருங்க, மனுஷ திட்டம் இல்ல. அதனாலதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசியாக அந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் சிஸ்டர் எஸ்தர் ரூபி, இந்தியா. தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தி பாஸ்டர் ஞானப்பிரகாசம் கொழும்பு அவர் அழைக்க போறோம். அவர் அழைப்போம். ஞானப்பிரகாசம் கொழும்பு. எஸ்தர் ரூபி இந்தியாவில் இருந்து அருமையான செய்தியை கொடுத்திருந்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் நடக்கின்ற சபைகள் அனைத்தையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அழைத்தோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட்.